உங்களுக்கு பிடித்த முதல்வர் யார்? யார்? முக ஸ்டாலினா? ஓஹோ, விஜயா? விஜயா. ஏண்டா அம்மா யாரோட எங்க கொண்டாந்து யாரை ஒப்பிடுறது? இங்க இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்தோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. சில படிச்ச தற்குறிகளும் இந்த சனிக்கிழமை விரதத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இவ்வளவு குனிஞ்சிட்டாங்க, அவ்வளவு குளிய தோண்டி குனிஞ்சிட்டாங்க. அதுவும் போய் எடப்பாடி எப்படி போய் குனிறாருன்னே சொல்ல முடியல. அடேப்பா, அது ஒரு திருஷா. இதுல இன்னொருத்தர் கிளம்பி எடப்பாடி அப்படி போறாருன்னு பேச மாட்டேங்கிறாரு. ஆமா, யாரு? சரி, கத்தி அவர் படப்புற பேர்லாம் பாருங்களேன். கத்தி, நம்ம துப்பாக்கி, கடப்பாறை, கரணை, பொட்டப்பலகை, ரசிகர்னு போறானு. ஆமா, அவன் கூட்டம் பார்க்க போறானா? எதுக்கு போறான்? மரத்துல ஏறுறான். என்ன கூட்டம் போட சொன்னா நம்ம ஊர்ல கரண்ட் கேட்போம், அவன் கரண்ட் ஆஃப் பண்ணுங்கிறான். இப்ப முருகனை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆமா, எங்க தமிழ்நாட்டுல இந்த அதுல இந்த காரைக்குடியில ஒரு லூஸ் இருக்கு, எச் ராஜான்னு. ஆமா, அது பேசுது, அது சொல்லுது. என்ன சொல்லுது? இந்துக்கள்லாம் கறி சாப்பிடக்கூடாது. பழங்கானத்துல மீட்டிங் போட்டு கறி சாப்பிடலாம் இந்துக்கள்லன்னு சொன்னாலு 10 கிலோமீட்டர் தாண்டி பாண்டி கோயில்ல மீட்டிங் போட்டு சொல்லியிருந்தா உன்னை அங்கே வெட்டி இருப்பான். இந்தியாவுல உலக பணக்காரர்கள் 4 பேர் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கான். ஓஹோ, இந்தியா பணக்காரர்கள் வாழும் நாடு. ஆமா, பணக்கார நாடு இல்ல. மோடி 56 இன்ச்சியா எந்த டேப்ல அளந்தாங்கன்னு இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிக்க வச்சு அளந்தாங்களா, படுக்க வச்சு அளந்தாங்களா? என்ன புரியலன்னா என்ன காரணம்? நம்ம தான் வடநாட்டுல பல லூசுகளை வச்சிருக்கோம், இந்த லூசுகளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓஹோ, அமெரிக்காவெல்லாம் படிச்ச நாடுங்கிறோம், ட்ரம்ப் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இருமொழி கொள்கை என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிறாங்கன்னா உலகம் முழுக்க அதுக்கு அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை தான் காரணம். முக்கியமான காரணம் அதுதான், இருமொழி கொள்கை தான். ஆமா, ஹிந்தி படினா நம்மளும் மாத்தி மாத்தி பானிபூரி வித்துருக்கலாம். அவன் பானிபூரி இங்க வந்து விற்பான். நம்ம உலகம் பூரா போய்கிட்டு இருக்கோம், நம்ம போய் தோசை வித்துருப்போம். தோசை ஹிந்தி படிச்சிருந்தா அண்ணா கொண்டு வந்தாரு இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை, ஆங்கிலம் படி, உலகம் பூரா போ. ஓஹோ, அப்படின்னாரு. சரி, கலைஞர் வந்தாரு. கலைஞர் வந்து என்ன செய்தார்? கலைஞர் ஆமா இந்த தமிழ்நாட்டை நவீனமாக்குவது எப்படி யோசிச்சார்? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொழில் நகரத்தை தொழிலை கொண்டு வா, ரோட கொண்டு வா, போக்குவரத்தை கொண்டு போ, நவீனமாக்க சிந்தித்தவர் கலைஞர். இப்போ அந்த பஸ் போதா, பெண்கள் வர முடியலையா, இந்த இலவசமா பஸ்ல ஏறிப்போம். இப்படி ஒவ்வொன்னும் இலவசமா படிக்கப்போ, பெண்கள் படிக்கிறாங்களா? ஆமா, 1000 ரூபாய் ஊக்கத்து கொடு. ஆமா, படி. இப்படி நம்மள படிக்க சொல்லி தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு? படிச்சிருந்தோம், கொஞ்சம் படிச்சோம். சரி, படிச்சதுனால குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சரியானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சிறப்பா இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? நம்ம அதை கடைபிடிச்சிட்டோம், கரெக்டா பயன்படுத்திட்டோம், நம்ம கடைபிடிச்சோம். ஓஹோ, வடக்க படிக்கவும் விடல. வடநாட்டுல ஊபி பீகார்ல எல்லாம் இன்னைய வரைக்கும் படிக்க விடல அவங்கள. ஆமா, படிக்க விடலையா? சரி, அவன் படிக்கல. அவன் என்ன செஞ்சான்? குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்ன பண்றதுன்னு தெரியாம பலூன் ஊதியே உடைச்சிருக்கான். அவங்க பலூன் ஊதி உடைச்சதுக்கு நம்ம எதுக்குடா காசு கொடுக்கணும்னு இப்ப கேட்டோம்னா நிதி கொடுக்க மாட்டேங்கிறான், காசு கொடுக்க மாட்டேங்கிறான். எதுக்கும் எதையும் கொடுக்க மாட்டேங்கிறான். பத்தி பேசுறாரு, ஊரா போய் பஸ் எடுத்துட்டு சுத்துறாப்புல இல்ல, டீசல் போட்டுக்கிட்டு கேட்க வேண்டியதானே? மைக்க பிடிச்சு எப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியா கொடுக்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? ஆமா, ஆமா. இப்போலாம் 2 ஆனா இணையதளத்துல கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? 4 பேரு. உங்களுக்கு பிடித்த முதல்வர் யார்? முக ஸ்டாலினா? ஓஹோ, விஜயா? ஏண்டா யாரோட எங்க கொண்டாந்து யாரை ஒப்பிடுறது, சேர்க்கிறது? ஆமா, எப்படி கேக்குறாங்க பாருங்க. எப்படி போக கூடாதோ அப்படி போய்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு ஒரு பாடி வண்டி எழுதிக்கிட்டு போகாத ரோட்ல. ஆமா, போகாத பாதையிலே போக கூடாது, புத்தி கட்டு அங்கே இங்கே நிக்க கூடாது. அப்படி போகாத ரூட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு. ஆமா, அவங்களே மகாதேவிங்க. ஆமா, ஏமா நீ நல்லா புரிஞ்சுக்க. ஆமா, இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவுல இந்த 14 வருஷம் இங்க பிஜேபி வந்து என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டாங்க, முடிஞ்சு வச்சா. கேட்டா ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, அதுக்கப்புறம் ஒரே வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரே வெள்ளைப்பூண்டு, ஒரே தக்காளி, ஒரே உணவு, ஒரே என்னடா ஒண்ணு என்ன ஒண்ணா அப்படியே எல்லாம் ஒண்ணா இருக்குமா? ஆமா, ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுங்க. நான் பாருனே, என்னது பாட்டு? ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இதுதான் ஒரிஜினல் பாட்டு.
இது ஒரிஜினல் பாட்டு. ஆமா. எங்க ஊர் பக்கம் வள்ளி திருமண நாடகம் நடக்கும். ஆமா. அதுல வள்ளி பாடுது. வள்ளி இந்த பாட்டை ஒரிஜினல் பாட்டு எப்படி பாடுது? அங்க ஹார்மோனியம் இருக்கும், மிருதங்கம் இருக்கும், அதானே இருக்கும். ஆமா ஆமா. அந்த அம்மா அப்படியே அப்படியா பாடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடியாதுல்ல. அங்க வள்ளி எப்படி பாடுது? அங்க வள்ளி திருமண நாடகத்துல இந்த ஒரிஜினல் பாட்டை வள்ளி திருமணத்துல வள்ளி எப்படி பாடுது? ஒரு பாட்டு தான். ஆமா. ஆனா அடுத்து வள்ளி திருமண நாடகத்துல அது பாடுது. அது எப்படி பாடுதுங்கற? ஒரே ஜீவன் தான் உன் பாடலாம் ஓயாமல் இசைக்கின்றதே. இரு கண்ணிலும் அப்படி ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றதே. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. ஆமா, பிரித்தாலும் பிரியாதது. ஆளோட சோடு பாடுது இந்த பக்கம். ஆமா. அடுத்த நாள் கரகாட்டம் வச்சாங்க. ஆமா. கரகாட்டத்துல இந்த பாட்டை பாடுறாங்க. கரகாட்டத்துல என்ன இருக்கும்? அங்க நாதசுரம், தவிழு, பம்பை, உருமி தானே இருக்கும். ஆமா, அவ்வளவுதான் இருக்கும். அங்க வயலின், ஆமா, கிட்டாரு, அதுக்கப்புறம் புல்லாங்குழல், அதுக்கப்புறம் அது இதெல்லாம் வச்சு பாடினா யாராவது பாப்பானா? யாருனே பாப்பா? பாப்பான். அதான் யாரு பாப்பான்னு சொல்றா? பாப்பான் நானு. அவன் தான் பாப்பான். ஆமா. வேற யாரும் பார்க்க மாட்டான். இப்ப ரம்பே இருக்கு, பம்பை இருக்கு, தவிழ் இருக்கு, நாயன இருக்கு. அந்த ஒரிஜினல் பாட்டு அங்க பாடுறான். அங்க ஒரிஜினல் பாட்டு எப்படி பாடுறாங்கற? ஒரு ஜீவன் தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. ஆயிரங்கள் நீளும் உன்பாவதும் ஓயாமல் இசைக்கின்றது. ஆமாமாமோன்னு பாடுவான். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா? ஒரு பாத்ரூம்ல பாட சொன்னா எப்படி பாடுவான்? எப்படி பாடுவாங்க? ஒரு ஜீவன் உன் பாடல்தான் பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாது. ஒரு பாட்டு தான் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுது. ஓஹோ, அதானே? ஆமா, அதானே வரலாறு. அதான் வரலாறு. இவங்க என்ன சொல்றாங்க? எல்லாம் ஒரே மாதிரி, ஒரே மொழி, ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே உணவு, ஒரே இது, ஒன்னே ஒண்ணுங்கறானே. எப்படி முடியும்? நம்ம திராவிட இயக்கம் என்ன சொல்லுது? எல்லாம் ஒன்னா இருப்போம். ஒன்னா இருக்கிறது வேற, ஒரே மாதிரி இருக்கிறது வேற. ஒரே மாதிரி இருக்கிறது வேற. ஒன்னா இருக்கணுங்கிறதா தமிழ்நாட்டை தலையொடி விட மாட்டோம். ஓரணியில் தமிழ்நாடு. ஆமா, ஓரணியில் தமிழ்நாடுனா நம்ம ஒன்னா இருக்கணும். எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றோம். இப்ப 5 விரல் இருக்கு. ஆமா, 5 விரல் ஒன்னா இருக்கு. இங்க ஒரு விரல், இங்க ஒரு விரல் இருந்தா எதுக்காக ஆகுமா? எதுக்குமே பயன்பட முடியாது. எதுக்கு ஆகுமா? சோறு உருவாக்கி திக்க முடியாதுன்னு. ஆனா 5 விரல் அவங்க சொல்றான் 5 விரல் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தா எதுவும் செய்ய முடியுமா? என்ன செய்யலாம்? ஒரே மாதிரி இருந்தா ஒண்ணுதான் செய்யலாம். என்ன செய்யலாம்ங்கற? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே அது. இப்ப பிஜேபி சொல்றது அதான் சொல்றான். பிஜேபி சொல்றான் அப்படி இருன்னு சொல்றான். ஆமா, நம்ம சொல்றோம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படி சொல்றான். அவன் ஒரே மாதிரி ஒரே இருக்கணும், ஒன்னா இருக்கணும். நாட்டை கொண்டு போய் என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ஆமா, வித்துட்டாங்க. சரி, முடிச்சுட்டாங்க. கல்விக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கல்விக்கு காசு இல்லங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்படுற கல்விக்கு. இங்க தமிழ்நாடுங்கிறது சும்மா இல்லங்க. இப்ப கூட நேத்து அறிவிச்சிருக்காரு முதல்வர். ஆமா, நேத்து அறிவிச்சிருக்காரு. என்ன? தமிழில் 100க்கு 100 வாங்குகிற ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் ரூபாய் 10,000 பரிசளிக்கப்படும். எவ்வளவு பெரிய விஷயம்! தாய்மொழியில தமிழ்ல 100க்கு 100 வாங்குற மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்படும். படிக்கிறதுக்கு 1000. ஆமா, படிக்கிறதுக்கு 1000. மடிக்கணினி 10,000. சரி, மடிக்கணினி, சைக்கிள், அது இதெல்லாம் எதுக்கு? எப்படியாவது படிச்சிடணும் பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க எப்படியாவது. ஆமா, பாட்டு போயிட்டு இருக்கு. இப்ப கல்விக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. ஆமா, நம்மள என்ன சொல்றான்? கல்வி நம்ம படிக்கணும்னு நினைக்கிறான். அவன் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஆமா, படிக்க கூடாதுன்னு நினைச்சு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரான். புதிய கல்விக் கொள்கை என்ன? நம்ம பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போதே. இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் எப்படி பிள்ளைங்க நம்மளே எப்படி படிச்சு வந்திருப்போம்? எப்படி படிச்சு பாருங்க. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரையும் ஒரு ஸ்கூல் பக்கத்துல போயிருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே பள்ளிக்கூடம் கட்டினாங்க, இருந்துச்சு. சரி, அப்புறம் 5ல இருந்து 8 வரையும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்போம். 8 வரையும் வந்துட்டா அப்புறம் 9, 10 2 வருஷம் தானே. ஆமா, ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுது, அப்புறம் படிப்பு போதும் அப்படின்னாங்க. சரி, 10வது வரையும் படிச்சுட்டா கலைஞர் அத்தனை வேலை வாரியங்கள் வச்சிருந்தாரு. ஆமா, குடிநீர் வாரியம், அந்த வாரியம், மின்சார வாரியம், எல்லாத்தையும் கலைஞர் உருவாக்கி அதுல யாராவது வேலைக்கு போட்டோம், படிச்சு வந்த வேலைக்கு போட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரசு வேலைகளுக்குள்ள கொண்டு வந்தாரு. சரி, இதெல்லாம் தெரியாத பல தற்கூரிகள் பேசிக்கிட்டு இருக்கு. சனிக்கிழமை வரதா இருந்துகிட்டு தெரியுது. ஆமா, ஆனா இப்ப புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்றான்? புதிய கல்விக் கொள்கை அவன் சொல்றான், நம்ம அரசு கையெழுத்து போடல, நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் தலை நிமிர்ந்து நிற்கிறது. புதிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போட மாட்டோம். கையெழுத்து போடாம நீ நிதி எவ்வளவு கொடுக்கலாம் சரி, எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க எங்களுக்கு தெரியும்.
நீ சொல்லாத எப்படி படிக்கணும்னு. ஓஹோ. படிச்ச எங்க கிட்ட சொல்லாத. ஆமா. இங்க இந்தியாவுல இருக்க எந்த மாநிலத்தோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. எதோட ஒப்பிடுறாங்க? எப்படி? உலக நாட்டோட ஒப்பிடுறான் ஒரு மாநிலத்தை. அவ்வளவு வளர்ச்சிங்க. ஆமா. தொழிலையும் சரி, கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி. ஆமா. அவ்வளவு வளர்ச்சியில இருக்கும். ஆனா அவங்க இப்ப என்ன சொல்றான்? அவன் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க. அந்த நல்லா கேட்டுங்கம்மா. ஆமா. இப்ப நம்ம பிள்ளையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்குல்ல பள்ளிக்கூடத்துக்கு. ஓஹோ. அவன் என்ன சொல்றான்னா, இப்ப ஏற்கனவே 10ஆவதுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம், 12ஆவதுக்கு ஒண்ணு இருக்கா? இருக்கு. அவன் என்ன சொல்றான், இப்போ 12ஆவது நீ படிச்சாலும் மேல படிக்கிறதுக்கு ஒரு தேர்வு எழுதணும். அப்புறம் பப்ளிக், அதுக்கு மேல ஒரு பப்ளிக் எழுதணும். இப்ப கூட சொன்னால வாத்தியார் எல்லாம் பரீட்சை எழுத சொல்லி விட்டால, அது மாதிரி எழுதுறாங்களா? அவங்க கொண்டு வந்திருக்கான். என்ன சொல்றான்? 12ஆவதுக்கு பப்ளிக், அதுக்கப்புறம் 11ஆவதுலயும் பப்ளிக், அதுக்கப்புறம் 10ஆவதுல பப்ளிக், அதுக்கப்புறம் அங்க வரையும் வர்றானா? 10ஆவது படிக்கிறீங்களா தமிழ்நாட்டுல? 10ஆவதுல இருந்து 10ஆவது வரையும் வந்துடுறானா? வர்றீங்களா? அப்ப அங்கேயே கட்டையை போடு. அப்படிட்டு 8ஆவதுக்கு பப்ளிக் போட்டா. இப்ப புதிய கல்விக் கொள்கை சொல்றேன். 8ஆவதுக்கு பப்ளிக்கா? ஆமா. அங்கே நிறைய பேர் வரானா? சரி. 5ஆம் வகுப்புக்கு பப்ளிக். அவன் சொல்றான் புதிய கல்விக் கொள்கை. 5ஆவதுக்கு பப்ளிக். 5ஆவதுலயும் படிக்கிறான். 5ஆவதுலயும் நிறைய வந்துடுறானா? நம்ம போய் படிச்சு வர்றானா? விடுறான். அப்ப என்ன செய்யணும்? 3ஆவதுக்கு பப்ளிக். புதிய கல்விக் கொள்கையில 3ஆவது பப்ளிக். 3ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாம்னா எப்படி நடக்கும்? பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகாம, ஆமா, ஸ்ட்ரிக்ட்டா ஸ்குவாட் எல்லாம் செக் பண்ணி அப்படிதான் அனுப்புவாங்க. நம்ம புள்ள 3ஆவது படிக்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவன் பப்ளிக் எக்ஸாம் எழுத போவான். சரி. ஸ்குவாட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. எங்க பிட்டு வச்சிருக்கியா? 3ஆவது பப்ளிக் எழுதியா? காத காமி, மூக்க காமி, கண்ண காமி. என்னடா பின்னாடி கனமா இருக்கு? கட்டி பார்த்துட்டு கனமா இருக்குன்னு பார்த்தா அவன் பேம்பர்ஸ் போட்டிருக்கேன் மிஸ் அப்படிம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு கிடைக்க தெரியாத பையலுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கணுங்கிறான் அவன் சொல்றான். ஆனா தமிழ்நாடு அதுக்கு மாற்றாக ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கு. அது என்ன? மாநில கல்விக் கொள்கை. மாநில கல்விக் கொள்கைன்னு உருவாக்கி இருக்கு இந்தியாவிலே. நம்ம தான் இந்தியாவிலேயே எந்த மாநிலம் இல்லாம தனியாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கியது தமிழ்நாட்டுல தான். தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு தான். ஓஹோ. கல்வி கொள்கை உருவாக்கி. ஆமா. அட நம்ம எல்லாம் எப்படிங்க படிச்சோம்? எப்படி படிச்சோம்? நம்ம எல்லாம் படிக்கல. இப்ப எல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது என்ன கேக்குறாங்க? இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்களே. ஆமா. அது என்னென்னமோ கேக்குறாங்க. ஓஹோ. காலையில அனுப்பையில. ஆமா. பள்ளிக்கூடத்துக்கு போறேன் அப்படின்னா என்ன கேக்குறான்? லஞ்ச் பாஸ் எடுத்துட்டியா? சாமண்டி பாஸ் எடுத்துட்டியா? டவல் எடுத்துட்டியா? சார்ஜ் எடுத்துட்டியா? வீட்டு பாடம் எழுதிட்டியா? ஹோம்வொர்க் நோட், லஞ்ச் டவல். ஆமா. அதுவல். ஓஹோ. 15 எழுதி டிக் பண்ணி எடுத்து அனுப்புறான். அப்படியே கொண்டு போறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது. ஆமா. நம்ம எல்லாம் படிக்கல. அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போனோம். இங்க உட்கார்ந்து எல்லாரும் படிக்க போனோம். பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் போயிருப்போம். போகும்போது எங்க அம்மா எல்லாம் நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயில. அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். உங்க அம்மா என்ன கேட்டுச்சு? என்ன ஹோம்வொர்க் நோட் எடுத்துக்கிட்டியா? அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? அதுக்கப்புறம் அதை எடுத்து அதெல்லாம் கேட்டேன். ஒண்ணுமே கேட்கல. சரி. எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் கேட்டுச்சு. படிச்சு வந்துட்டேன். ஒரே கேள்விதான். என்ன கேட்டுச்சு உங்க அம்மா? அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். உங்க அம்மா என்ன கேட்டுச்சு? தட்டை எடுத்துக்கிட்டியா? ஒரே வார்த்தை. ஏன் மத்தியானம் வீட்டுக்கு கூடி வந்தாலும் சோறை போட்டு படிக்க வச்சாங்க. சோறு போட்டு படிக்க வச்சு. காலையில பிரேயர்ல போய் மயங்கி விழுந்தேன். இன்னைக்கு இருக்கிற பொருளாதார இப்ப நான் நினைக்கிறேன், அன்று நமது முதலமைச்சர் ஸ்டாலினை போல் அன்று ஒரு முதல்வர் இருந்திருந்தால் நான் பிரேயர்ல 10 நாள் மயக்கம் போட்டு விழாம இருந்திருப்பேன். ஆனா ஏன் தெரியுமா? என்ன காரணம்? கருணையோடு எவரும் யோசிக்காத வகையில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாட்டுல. உலகத்துல எவனும் யோசிக்கல. உலகத்துல எவனும் யோசிக்காத திட்டம். ஆமா. காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து இதெல்லாம் எதுக்கு? என்ன? படிக்கிறதுக்கு தான். படிச்சிரு. ஆனா சில படிச்ச தற்குறிகளும் இந்த சனிக்கிழமை விரதத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. சரி, கட்சி கூட்டத்துக்கு போனா ஒரு காலத்துல திமுக கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா ஆமா வேலையா கூட்டம் வரும். ஓஹோ. பேச்சு கேட்பாங்க. பேச்சுனா அப்படி இருக்கும். ஆமா. பாட்டு கேட்பாங்க, பேச்சு கேட்பாங்க. இப்ப கூட கச்சேரி ஏன் ஒரு டான்ஸ் வைக்க கூடாதா? ஆமா ஆமா. நீங்களும் சேர்ந்து ஆடி இருப்பீங்க. ஆமா. வச்சிருக்க கூடாதா? ஏன் கருத்தா போறணும்? ஏன் இவ்வளவு பேர் வரையில தொண்டை வரல உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கோம்? என்ன காரணம்? எதுக்கு? ஓஹோ. கவனிக்கிறதுல இவ்வளவு பேரை திரட்டி எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? என்ன காரணம்? ஏன் மாவட்ட கழக செயலாளர் எங்களை அழைச்சாரு, திடீர்னு கூட்டம் போட்டு நேத்து கூப்பிட்டு இன்னைக்கு வர்றோமே எதுக்கு? என்ன காரணம்? ஒரு 100 பேராவது இந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு உறுதிய மனதோடு எடுத்தீங்கன்னா போதும். அந்த ஒரே நோக்கம் தான். மனதோடு. ஏன்னா அவ்வளவு குனிஞ்சிட்டாங்க. அவ்வளவு குழிய தோண்டி குனிஞ்சிட்டாங்க.
அதுவும் போய் எடப்பாடி எப்படி போய் குனிறாருன்னே சொல்ல முடியல. அடேப்பா அது ஒரு திருஷா. ஐயா அது போய்க்காரு அப்படி. ஆமா. இதுல இன்னொருத்தர் கிளம்பி எடப்பாடி அப்படி போறாருன்னு பேச மாட்டேங்கிறாரு. ஆமா. யாரு? சரி. கத்தி அவர் படப்புற பேர்லாம் பாருங்களேன். கத்தி, நம்ம கடப்பாரை, துப்பாக்கி, கடப்பாரை, கரணை, ஒட்டப்பலகை, தூக்குக்குண்டு, ஆமா. எனக்கு என்ன புரியல. நீ நடிச்சு சரி போறவங்க கட்சிக்குன்னு இப்போ அந்த ரசிகர்னு போறானே. ஆமா. அவன் கூட்டம் பார்க்க போறானா? எதுக்கு போறான்? மரத்துல ஏறுறான். ஏன்னா கூட்டம் போட சொன்னா நம்ம ஊர்ல கரண்ட் கேட்போம். அவன் கரண்ட் ஆஃப் பண்ணுங்கிறான். ஆமா. நேற்று இங்கே நாகப்பட்டினத்துல ஒரு அம்மாவோட 4 பவுன் செயினை வேற திருப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு போகுது. அவங்க படுத்துற பாடு என்னமோ பயம். அவன் ஏண்டா என்ன விஷயம்? 500 கோடி சினிமாவுக்கு செலவு பண்ணி எடுத்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உங்க அம்மா தாலி அறுத்து நீ அவன் சம்பாரிச்ச காசுல அவ்வளவும் டிக்கெட்டுக்கு எவ்வளவு? 1500 2000 ரூபாய் பால் ஊத்தி மோர் ஊத்தி வளர்த்த படத்துக்கு ரசிக்கிற விட்ட. சரி சரி விடு, ரசிச்சுட்டு போ. படத்தை ரசிக்கிறேன்னு இப்ப திடீர்னு சனிக்கிழமை புறப்பட்டு எதுக்கு வந்து பேசுகிறேன்? யார பார்த்து கேக்குற? நான் ரைட்ல போவா நிக்கவா, தெற்கால நிக்கவா, ஆமா வடக்கால நிக்கவா. ஆமா. மதுரையில சொன்னார் பாருங்க. மதுரையில விஜய் வந்து மாநாட போட்டு 2வது மாநாடா, அதுக்கப்புறம் வெளியிலே வரல. சரி 2வது மாநாட போட்டு சொன்னாரு. என்ன சொன்னார்? மதுரை கிழக்கில் வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் எங்க அங்க நிப்பேன். எங்க? தமிழ்நாட்டை பத்தி உனக்கு தெரியாது. தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம்? உன்னை தெருவுல நிக்க வச்சிருவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கா? தெருவுலையும் வர்றவன் பின்னாடி வர்ற கூட்டம் பாரு. எதுக்காவது ஒரு அரசியல் தெரியுதா? ஏதாவது பேசுறாங்களா? எவனுக்காவது என்ன தெரியுதா? இந்த உட்கார்ந்து இருக்காங்களே முன்னாடி இந்த தலைவர்கள்லாம், அதான் கீழே உட்காரையில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. இந்த மழை உண்டாகையிலே கருப்பு சிவப்பு துண்டை போட்டவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னாரு. ஆமா. இந்த மழை உண்டாகும் போது தேர்தல்னா எப்படி, அதை என்ன பண்ணணும், எப்படி அணுகணும், மக்களுக்கு ஒரு பக்கம் அந்த பக்கம் திட்டங்கள். சரி. மக்கள் எப்படி கருத்து பிரச்சாரம் பண்ணணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க இந்த ஒரு மேடையை போட்டுங்க. மாவட்ட கழக செயலாளர் நடிச்சிருந்தாருன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு சூப்பர் டான்ஸ் விட்டுருக்கலாம். ஆமா. நீங்களும் டான்ஸ் போட்டுப்பீங்க. ஆமா. எதுக்கு இவ்வளவு பேசுறோம்? என்ன காரணம்? ஆமா. பேச்சால் வளர்ந்த இயக்கம். பேசி புரிய வச்சு 4 விஷயம் புரிஞ்சிராதா அப்படிங்கிறது தான். ஆமா. இவங்க பண்ணி வச்சிருக்கிற வேலையெல்லாம் இருக்குல்ல, எப்படி இருக்குற யாரு? நம்ம நாட்டை எப்படி இப்ப பேங்க வித்துட்டாங்க. சரி. பேங்க வித்துட்டாங்க, ரயில்வே வித்துட்டாங்க, முடிச்சிட்டாங்க. இப்ப இந்த அம்மா சொல்லுது. என்ன சொல்லுது? ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நமது பொருளாதாரம் மக்களிடையே ரொம்ப புழங்க போகுது. ஏமா வரி போடையில வேற சொன்னீங்க, நாங்களா போட்டோம் வரி? அவங்க தான் போட்டாங்க. வரி போடையில இதே தானே சொன்னீங்க. அப்படி ஒளிஞ்சு அது ஒளிஞ்சு இது ஒளிஞ்சு மக்கள்கிட்ட பொருளும் நீங்க. அப்புறம் ஜிஎஸ்டி போட்டோம், வரியை குறைச்சிட்டு சரி இப்போ நாங்க அதுவும் குறையுங்கிறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? எல்லாம் ஆகுனா வேலை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்கன்னு. வேலை? ஆமா, முருகனை தூக்கிட்டு. இப்ப முருகனை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆமா. எங்க? தமிழ்நாட்டுல. இந்த தமிழ்நாட்டுல முருகன் நம்மளோட ஆளு. தமிழ வச்சு அரசியல் பண்ணணும்னா அன்னைக்கே கிருபானந்த வாரியார் தான் முதலமைச்சரா இருக்கணும். ஆமா. தமிழையும் முருகனையும் வச்சு முதலமைச்சர் ஆகணும்னா ஆமா ஆளே போல வந்த பந்து அப்படி. ஆமா. பெண் எம்பெருமான் அவர் மாதிரி ஒரு தமிழ் கடல் உண்டாங்க. அவர் மாதிரி ஒரு முருக பக்தர் உண்டாங்க. அவர் முருகனை பக்க கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா. இப்ப ஒரு முருகன் வந்து சொல்லுது, இந்த முருகனை கும்பிடுங்க. இப்ப முருகனை கும்பிடுறதுக்கு பல பேரு கும்பிடுறாங்க. திருப்பரங்குன்றத்துல போய் கை வைக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் எப்படிப்பட்ட ஊரு? திருப்பரங்குன்றம் எப்படிப்பட்ட ஊரு? அது ஏற்கனவே கலைஞர் கதை வசனத்துல பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரு டயலாக் வரும். என்ன டயலாக் வரும்? எஸ் சந்திரன் முருக வேஷம் போட்டு வரும்போது கலைஞர் கதை வசனம் எழுதிருப்பார். என்ன எழுதிருப்பார்? முருகா கையில் இருந்த வேலங்கே. கலைஞர் வசனம் என்ன வசனம்? திருச்செந்தூர் சென்றிருந்தேன், திருடி விட்டார்கள் பாவிகள்.
திருச்செந்தூர்ல யாரு திருநது தெரியுமா? எந்த காலத்துல? ஆமா, அந்த காலத்துல. ஆமா, அப்படி. ஓஹோ. முருகனையே திருடிடுவாங்க. இப்போ முருகனையே திருடிட்டாங்க. சரி. வள்ளித்தேவனையும் விட்டுட்டு முருகனை மட்டும் திருடிட்டாங்க. ஆமா, திருப்பரங்குன்றத்துல. திருப்பரங்குன்றம் முருகனுக்குன்னு நமக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு எப்போதுமே. அப்படிப்பட்ட முருகன். ஆமா. அந்த முருகன் போய் என்ன பண்ணிட்டாங்க? இப்ப முருகனை வச்சுக்கிட்டு ஆமா இந்துக்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு 4 பேர் பேசுறான். அதுல இந்த காரைக்குடியில ஒரு லூசு இருக்கு, எச் ராஜான்னு. ஆமா, அது பேசுது. அது சொல்லுது. என்ன சொல்லுது? இந்துக்கள்லாம் கறி சாப்பிடக்கூடாது. சரிப்பா, சரி சாப்பிடலாம். சரிப்பா, இந்துக்கள்லாம் கறி சாப்பிடக்கூடாது. ஆமா, கறி சாப்பிடலாம் இந்துக்கள்லாம் இல்லை, அசைவம் சாப்பிடறாங்க. மதுரைக்கு போனாலுக்கு தெரியும். ஆமா, இந்த மீட்டிங் நடந்தது பழங்கானத்தத்துல மீட்டிங் போட்டு கறி சாப்பிடலாம் இந்துக்கள் இல்லைன்னு சொன்னாலே 10 கிலோமீட்டர் தாண்டி பாண்டி கோயில்ல மீட்டிங் போட்டு சொல்லியிருந்தா உன்னை அங்கேயே வெட்டி இருப்பான். அங்கேயே வச்சுட்டு இருப்பேன். அதே இந்துக்கள் தான் அங்க கறியை வெட்டி தின்னுகிட்டு இருக்கான். பாண்டி கோயில்ல போறவனுங்களுக்கெல்லாம் கறியை வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். சாதி பேரை சொல்லி மதத்தை சொல்லி கடவுளை சொல்லி ஆமா, என்னமோ திமுக கடவுளுக்கு எதிரி மாதிரி பண்ணி விட்டு 2800 ஆலயங்களுக்கு இந்த ஆட்சியில் குடமுழக்கு விழா நடத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 2800 கோயிலுக்கு மேல் குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். அவங்கள திமுக பார்த்து நீ இந்துக்களுக்கு எதிரி, சாமிக்கு எதிரி, அதுக்கு எதிரி இதே சொல்றாங்க. எதுவும் சொல்லாலும் பழிக்க மாட்டேங்குது. ஆமா, 10 வருஷத்துல இவங்க வந்து படுத்தி வச்சிருக்க பாடு எதுவுமே இல்லாம ஆக்கி விட்டாங்க. ஒண்ணுமே இல்லங்க. 10 வருஷத்துல மோடி வந்து 11 வருஷத்துல என்ன பண்ணி வச்சிருக்கா நாட்டை? எப்படி சொல்ற? சுத்தம் எல்லாம் முடிஞ்சு. இப்பவும் இப்ப இந்தியாவில் இன்னைக்கு செய்தியை பாத்தீங்களா? இன்னைக்கு செய்தி இன்னும் 4 பணக்காரர்கள் கூடியிருக்காங்க இந்தியாவுல. உலக பணக்காரர்கள் 4 பேர் எக்ஸ்ட்ரா ஆயிருக்காங்க. இந்தியா பணக்காரர்கள் வாழும் நாடு. ஆமா, பணக்கார நாடு இல்ல. அது ரொம்ப முக்கியம். இந்தியா பணக்காரர்கள் வாழும் நாடு. சரி. அதானி இருக்கிறான், அம்பானி இருக்கிறான். ஆமா, அம்பானி இருக்கிறானே. அந்த ஆளு அவன் பொண்டாட்டிக்கு வீடு கட்டி வச்சிருக்கான். அது ஒரு மாதிரியா 14வது மாடியில நீச்சல் குளம் கட்டி வச்சிருக்கான். அப்படி இருக்கு. அந்த அம்மா பிளைட்ல போயில தான் குளிக்குமா. சரி. அந்த மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, கட்டி வைக்கிறான். 10 வருஷத்துல இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க நாட்டை? 10 வருஷத்துல இவங்க நம்மகிட்ட போட்டு எல்லாத்தையும் புடுங்கி யோசிச்சு பாருங்க. என்ன சொல்ற? கன்னியாகுமரியில கார் வாங்கிட்டு ஒருத்தர் சென்னைக்கு போயிருக்கான். ஆமா, கார் வாங்கிட்டு சரி திரும்பி வரல, காரை விட்டுட்டு நடந்தே வந்துட்டான். ஐயோ, டோலுக்கு அந்த அளவு புடுங்கிருக்காங்கடா காசு. டோலுக்கு பிடிக்கும். காரை விட அதிகம் காசு. ஆமா, இப்போ கொண்டு வாங்க 3000 ரூபாய் போட்டுக்க மொத்தமா. 200 ரூபாய் அதிக பேலன்ஸ் வச்சாலே பல லட்சம் கோடி இருக்குன்றான் அவ்வளவு காருக்கு. ஆமா, ஃபாஸ்டாக்ல வச்சிருந்தாலே. சரி, இப்போ 3000 வச்சுக்க 200 டோல் நீங்க யூஸ் பண்ணிக்க. வருஷம் பூரா 3000 ஆட்டைய போடுறதுக்கு எவ்வளவு நுணுக்கமா திருட முடியுமோ திருடுறாங்க. எப்படியே எல்லாத்தையும் வித்துட்டாங்க. சொந்தமா விமானம் இல்லாத நாடு நம்ம இந்தியா. உலகத்துல சொந்தமா விமானம் நாடு எத்தனை? 2 நாடு. எந்தெந்த நாடு? 2 நாடுக்கு தான் சொந்தமா விமானம் இல்ல உலகத்துல. எந்தெந்த நாடுக்கு? ஒன்னு சோமாலியான்னு ஒன்னு பாத்துருக்கீங்களா நியூஸ்ல? ஆமா, எப்ப பாருங்க ரொட்டிகோ சாத்தி நெய் சால்னா நெய்னு அப்படி இருப்பா. அமெரிக்காக்காரன் ட்ரம்ப் போட்டு போய் அமெரிக்காக்காரன் படுத்தின வேலை. அப்படி பண்ணா. ஆமா, 2வது இமய முதல் குமரி வரை பறந்து விரிந்திருக்கிற பல வளங்களை கொண்ட இந்திய நாட்டுக்கு சொந்தமா விமானம் இல்ல. ஏர் இந்தியா வித்துட்டாங்க. முடிஞ்சு வச்சு. நேரு என்ன செஞ்சாரு, காங்கிரஸ் என்ன செஞ்சு எல்லாம் காட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீ விக்கிரி அதை பூரா கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். ஆமா, நீ இப்ப வித்துக்கிட்டு இருக்கீல்ல எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. அப்போ விமானம் ஆரம்பிக்கல. நம்ம இந்திய நாட்டுல காசு இல்ல. சரி, டாடா கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க. அவர் தான் 2 டவுன் பஸ் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஏர் இந்தியா. நீ யாராவது இன்னும் 10 விமானத்தை சேவை ஆரம்பியான்னு. அப்ப டாடா சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? எனக்கு இட்லிக்கோ சட்னி நெய் சாமாக்கு நெய் காய் இல்ல ஒண்ணு அதுக்கு நேரா அப்படின்ட்டு இந்திய நாட்டுடைய பொதுத்துறையாக ஏர் இந்தியா உருவாக்கப்பட்டது. நம்ம நீங்க யாரும் விமானத்துல போயிருக்கலாம், போகாம இருக்கலாம். ஆனால் ஏர் இந்தியாவின் ஒவ்வொரு அணுவிலும் உங்களுடைய காசும் இருக்கிறது, நம்முடைய பங்கு இருக்கிறது. அதை தூக்கி இப்ப டாடா கிட்டே வித்துட்டாரு. எந்த டாட்டா வாங்க முடியாதுன்னு சொன்னானோ, ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னானோ, அவன்கிட்ட இப்ப வாங்குற அளவுக்கு காசு வந்து ஒண்ணு இல்ல. முடிச்சு விட்டாங்க. விமானத்தை வித்துட்டாங்க, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. பொம்பளையாளுக்கு நிறைய வந்திருக்கு. என்னது? 1000 ரூபாய் வாங்கினது மனசுல இருக்கணும். ஆமா, இலவச பஸ் மனசுல இருக்கணும். நம்ம பிள்ளையோட படிப்பு செலவுக்கு மனசுல இருக்கணும். ஆமா, எல்லாத்தையும் விட இப்ப நான் சொல்ல போறது மனசுல இருக்கணும். என்ன? துக்க வீட்டுக்கு 2 கிளவி போயிருக்கு. சரி, துக்க வீடு.
போன இப்போலாம் யாரும் ஒப்பாரிய வைக்கிறது இல்ல. அப்ப இருக்க பொம்பளை வயசான ஆளுகள் சொல்லுங்க ஒப்பாரி. இப்ப இருக்க பொம்பளை பிள்ளைங்க ஒப்பாரி வைக்க தெரியும். ஒப்பாரின்னு வைக்க தெரியாது. இப்போலாம் ஒப்பாரி அன்னைக்கு ஒரு வீட்டுல ஒப்பாரி வைக்குது 2 பொம்பளைய. எப்படி ஒப்பாரி வைக்குது? 3 மணி பஸ் போயிரும்படி வாடி. ஏன்டி 4:30 பஸ்ல போனா என்னடி? 3 மணி பஸ் தாண்டி ஃப்ரீ பஸ். 4:30 மணிக்கு டிக்கெட்டு கேட்பாங்கடி. எங்க 3 மணி பஸ் வேலை செய்து பாருங்க, இலவச பஸ் அங்க இருக்குது. அப்ப இருக்க பொம்பளை ஆளுவே தெரியல. இப்ப இருக்க ஆளுவே தெரியல. அன்னைக்கு ஒரு பொம்பளையால என்ன பண்ணுச்சு, மைக்கெல்லாம் வச்சுட்டாங்க ஷாவுட்ல. ஓஹோ. நம்ம ஆளுகள் என்ன கேவலமா நினைச்சிருவாங்கன்ட்டு என்ன செஞ்சிச்சு, வாயை மட்டும் அழிச்சுக்கிட்டு யூடியூப்ல ஒப்பாரின்னு டைப் பண்ணி ஜாக்கெட்டுக்குள்ள போட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு. செருமலை மட்டும் கரெக்டா கொடுக்குது. இது கரெக்டா இருக்கு. ஆமா, அப்படியே ஒப்பாரிய கொடுக்குது. பொம்பளை எல்லாம் அசந்து போச்சு. இப்படி வைக்கிறாளே ஒப்பாரின்னு. ஒப்பாரி பயங்கரமா ஒப்பாரி வச்சு கட்டி பிடிச்சு அழுதுருப்பாளே. அவன் உட்கார்ந்து சும்மா உட்காந்துக்கலாம். துக்கம் பயங்கரமா ஏறிடுச்சு. ஏறி வந்து இறுக்கி வந்து இந்த ஒப்பாரி வச்சத இறுக்கி கட்டி பிடிச்சில ஒரு அம்மா. ஆமா, அது டச் செல்லாம் யூடியூப்ல பாட்டு மாறிடுச்சு. டச் ஆகி என்ன பாட்டு ஓடுது? கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபாடி கட்டி பூடிடா. கட்டி செத்து கிடக்கிறவன் நினைச்சிருக்கான். அவன் என்ன நினைச்சான்? அது நடக்காம தானடா செத்து போயிட்டோம். அது மாதிரி துக்கம் வந்து இவளுக்கு கட்டி பிடிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த மறந்துடாது. இந்த கதை இன்னும் கதை முடியல. இந்த மோடி வந்ததுல இருந்து இந்தியா எந்த லெவல்ல இருக்குங்கிறது கதை முடியல. ஞாபகம் வச்சுங்க. ஆமா, இப்ப போன 2 கிழவிக்கு என்ன சொல்லி அழுகுறன்னு தெரியல. சரி, புருஷனை பறி கொடுத்தது தலைமாட்டில் உட்காந்துருக்கு. ஓஹோ. இது போன பொம்பளைக்கு என்ன சொல்லி அழுகுன்னு தெரியாம பாவக்கா தொங்கி இருக்கு பந்தல்ல. இது போனது ஒண்ணு சொல்லி இருக்கு. என்ன சொன்னுச்சு? அடி பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா. கூட போனது சொன்னுச்சு. அது என்ன சொன்னுச்சு? நானும் தாண்டி பார்த்தேன். அதை போகையில பாத்துக்குவோம். இது 2ஐயும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுல. புருஷனை பறி கொடுத்தது தலைமாட்டில் உட்காந்துருக்கு. அது டப்புன்னு உங்களுக்கு சுதாச்சிருச்சு. என்ன சொல்லிச்சு? இந்த குடியாரப்ப இருக்கிற வரையும் பயன் இல்ல. சரி, இவன் குளிக்கல போறக்குள்ள இருக்கிற பாவக்கா போகுது அப்படின்ட்டு அழுகை அது சொன்னிச்சு. அது என்ன சொல்லிச்சு? ஆடா, அதை விதைக்கில் அடி விட்டுருக்கேன். ஆமா, கைய வச்சா வெட்டி போடுவேன் களவாணி சிரிக்கல அழுகுறக்கு வந்தியில ஆட்டைய போட வந்தியில. இதுவரையிலும் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கதையை உங்களுக்கே தெரியும். இப்ப டிஜிட்டல் இந்தியாவுல இருக்கமா? ஆமா. மேக் இன் இந்தியாவா? 56 இந்தியா. கேஷ்லெஸ் இந்தியாவா? ஆமா. இந்த இந்தியாவா? ஓஹோ. இப்ப 4வது ஒரு கிளவி உட்கார்ந்துட்டு சொல்லுது. 4வது உள்ள கிளவி என்ன சொல்லுது? அட லூசுகளா என்னக்கா எந்த காலத்துல இருக்கீங்க? ஏண்டியக்கா அது விதையில்லாத பாவக்காடி. ஆடி விதையெல்லாம் எங்கக்கா. ஊசிய போட்டு கொட்டையை உருவிட்டாங்கடி. அட என்னக்கா சொல்ற வந்த 10-11 வருஷத்துல மோடி ஆட்சியில பாருங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முட்டை இல்லாம கோழி, அதுக்கப்புறம் கொட்டை இல்லாம கொய்யா, அதுக்கப்புறம் விதை இல்லாம திராட்சை. இவங்க வந்து 11 வருஷத்துல ஆமா கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல. உங்க ஐயாவுக்கும் இல்லடா. முடிச்சு விட்டாங்க. இது ஏதோ நகைச்சுவைக்கா சொல்லல. ஓட்டு போடல இந்த சிரிப்போடு போய் உதயசூரி ஓட்டு போடு. புரியுதா? அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்லணும்? வரணும். என்ன வரணும்? ஆஹா, கொய்யா நம்ம வீட்டு ஐயா. ஆமா, தமிழ்நாடு எப்படியாவது காப்பாத்தணும். தமிழ்நாட்டை இப்ப தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற மட்டும் கடமை இல்ல, வேற என்ன? தமிழ்நாட்டை பார்த்து இந்தியாவையே காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆமா, இன்னைக்கு போய் பீகார்ல ஊர்வலம் நடத்த வேண்டிய இருக்கு. ஆமா, நம்ம தலைவர் போய் அவ்வளவு எழுச்சியோட அங்க வரவேற்கிறது தெரிஞ்சு போச்சு. அவங்க ஓட்டு போட்டே ஜெயிக்கலன்னு கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சு. கன்ஃபார்மே ஓட்டே ஜெயிக்கல. ஓட்டு போட்டு ஜெயிக்கல. அவ்வளவு திடீர்னு இருட்டு ஓட்டு தான். ஆமா, இங்க எல்லாம் அப்படி கோல்மால் பண்ணலாம்னு பார்த்தாங்கன்னு வச்சுங்க. ஓஹோ, இந்த சனிக்கிழமை வர்றதுக்கு போற இளைஞர்கள் எவனும் வரமாட்டான். ஆமா, இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் நமது சின்னவரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற இளைஞர் அணி ஒரு கொம்பனையும் உள்ள விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு உறுதியோட களத்துல இன்னைக்கு போராடுறோம்ல. ஆமா, என்ன பாடுபடுத்துறாங்க. மேல உட்கார்ந்துகிட்டு திருகுதாளங்க. ஓஹோ, போட் காட்டா. ஆமா, அமெரிக்கா வந்து ஆமா இவங்க பில்டப் கொடுக்கறதுக்குல மோடி 56 இன்ச்சியா
எந்த டேப்ல அளந்தாங்கன்னு இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிக்க வச்சு அளந்தாங்களா படுக்க வச்சு அளந்தாங்களா? இல்ல கரெக்டா கண்டுபிடிச்சிடணும்னே. உயரமா நீளமா? 56 இன்ச்சு. இன்ச்சு. ட்ரம்பே பயப்படுவாரு. ட்ரம்பே பயப்படுவாரு. அந்த லூசு அறிவிச்சுட்டானா H1B விசாவுக்கு. ஆமா. உடனே வாண்டான். நேத்து அறிவிச்சு வரி போடுறான். எனக்கு என்ன புரியலன்னா என்ன காரணம்? நம்ம தான் வடநாட்டுல பல லூசுகளை வச்சிருக்கோம். அந்த லூசுகளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓஹோ. அமெரிக்காவெல்லாம் படிச்ச நாடுங்கிறோம். ட்ரம்ப் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குங்க. அவனே அப்படித்தான் இருக்கிறான். அவங்களே லெவல் அவ்வளவுதான் இருக்கு. லெவல்ல இருக்கு. உலகமே இந்த லெவல்கள்லாம் வச்சிருக்கு. ஆமா. 1ஆம் நம்பர் லூசு அவன் சொல்றான். என்ன சொல்றான்? நான் தான் போரை நிறுத்தினேங்கிறான். பாகிஸ்தானோட போரை. இவர் என்ன சொல்றாப்ல? 56. நான் தாக்குனேன். நான் நிறுத்தினேன். ஓஹோ. நான் தாக்குனேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆமா. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் இப்ப பாருங்க என்ன சொல்றான்? நாங்க தாக்குனங்கற அவன் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டே இருக்கான். ஓஹோ. இவர் பார்த்தா ரஷ்யா போர் நான் தான் நிறுத்துவேன். ஆமா. யாரு? இவரு. இவரு இங்க போகட்டு. நமக்கு விமானம் இல்ல இந்தியாவுக்கு. சரி. ஆனா ஒரே ஆளு பிரதமருக்கு 4800 கோடியில வரமாறணும். ஒரே ஆளுக்கு ஒரு விமானம் 4800 கோடி. அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா. அவ்வளவு பெரிய விமானம் அவ்வளவு இதோட போயிட்டு இருக்காங்க. ஓஹோ. ஆமா. அவ்வளவு போய் பேசுறது பூரா அண்டப்புழுகு ஆகாச புழுகு. ஆமா. இங்க பாருங்க என்ன இல்ல என்னென்ன எதுக்கெல்லாம் வரி போட்டாங்கன்னு. ஆமா. நல்லா கேட்டுங்க. என்ன விதம்? கலைஞர்கிட்ட ஒரு தடவை ஆமா நிதி அறிக்கையை கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. ஓஹோ. தாக்கல் பண்றதுக்கு. ஆமா. கலைஞர் இப்படி பாத்துருக்காரு. பார்த்துட்டு சூடன் சாம்பிராணிக்கு வரி போட்டு இருக்காங்க. அப்ப இருந்த நிதி அமைச்சர் கலைஞர் நிமித்து பார்த்துட்டு, ஓஹோ என்னையா சூடன் சாம்பிராணிக்கு வரி போட்டிருக்க ஏற்கனவே நம்மளை சாமி கும்பிடாதவன்றான். ஆமா. இதுக்கு போட்டா இது வேற சொல்லுவான். அது மட்டும் இல்ல, வேற என்ன வசதி இருக்கவன் வேற மாதிரி கும்பிடுவான். ஓஹோ. ஏழைப்பாளைங்க சூடன் சாம்பிராணி வச்சுதாயா கும்பிடும். ஓஹோ. அதுக்கெல்லாம் வரி போடக்கூடாது அப்படின்னு சொன்னவர் டாக்டர் கலைஞர். தமிழ்நாட்டில் ஏழைப்பாளைங்க கும்பிடும் போடக்கூடாது. இவங்க இந்துக்களுக்காகவே மணியாட்டுறாங்க பாருங்க. ஆமா. யாரு? இந்துக்களுக்கு எல்லாத்துக்கும் சாமியை காப்பாத்தி. ஓஹோ. ராமருக்கு கோயில் கட்டணும்னாங்க. ஆனா அங்கே தோத்து போயிட்டாங்க. அயோத்தி தோத்தாங்க. யாரு? ஏன் தெரியுமா? என்ன காரணம்? ராமரே வீடு வீடு போய் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? காப்பாத்திரு. இவங்கள்ட்ட இருந்து என்ன காப்பாத்து, என்னகிட்டே காப்பாத்திருக்கப்பா, என்ன எப்படியாவது காப்பாத்துன்னு வீடு வீடா போய் நைட்ல ராமர் ஓட்டு கேட்டு தோக்கடிச்சு விட்டாரு. ஆமா ஆமா. ஏன்னா இவங்க அந்த பாடுபடுத்துறாங்க. அந்த பாடு குரங்குகளை மாட்டி முழிக்குது. ஆமா ஆமா ஆமா. நாடு அப்படி நாடு மாட்டிக்கிட்டு இருக்கு. நாடு போற போக்க பார்த்தா நல்லா இருக்குதா, மனசு சொல்ல மறுக்குதா. நாடு போற போக்க பார்த்தா நல்லா இருக்குதா, மனசு சொல்ல மறுக்குதா. தந்தனா திந்தனா தந்தனா நாடு ததுங்கினத்தம் போடுது. தந்தனா தந்தனா திந்தனா தந்தனா நாடு ததுங்கினத்தம் போடுது. தந்தனா தந்தனா திந்தனா தந்தனா நாடு ததுங்கினத்தம் போடுது. தந்தன திந்தன தந்தனா. அந்த லெவல்ல வச்சிருக்க எனக்கு குரங்கு கையில மாட்டினாம ஆயி போச்சு. ஆமா. அப்படிப்பா எப்படி ஒவ்வொன்னும் இந்த தமிழ்நாட்டை ஒவ்வொரு இடத்துலையும் வளர்க்கலாம். ஓஹோ. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒன்னொன்னு போய் சேரலாம். விவசாயத்தை எப்படி மேம்படுத்தலாம். ஆமா. அப்படின்னு ஒவ்வொன்னையும் யோசிச்சு ஓஹோ திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை இவ்வளவு தூரம் வந்து நிறுத்தி இருக்கு. ஆமா. ஆனா இந்த குரங்கு பயிலுக வந்து ஓஹோ இந்த சங்கி பயிலுக வந்து பாசிச கூட்டம் வந்து ஆமா அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஓஹோ இன்னொரு ரூட்டை போட்டு ரெய்டுன்னு ஒன்ன விஜய் வீட்டுக்கு இது போய் ஓஹோ கூட்டிட்டு போன ஆளே ரெய்டு பண்ண ஆளையே கட்சிக்கு இன்னொரு தலைவராக்கி விட்டு அந்த IAS தான் வழிகாட்டுற ஆளுகள். நம்ம அமலாக்கத்துறையில வேலை பார்த்த அதிகாரி தான் இப்ப விஜய்க்கு வழிகாட்டுற ஆளு. அப்புறம் பிஜேபி சொல்லி வரலன்னா நாங்க நம்புவோமா? ஆமா. நீ சனிக்கிழமை புறப்பட்டான்னா ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு வந்தான்னு எந்த கிழமை வந்தாலும் சரி, எந்த கிழமை வா. ஓஹோ எந்த கிழமை வா. ஆமா. இந்த தமிழ்நாட்டை இது பெரியார் மண்ணுன்னு சும்மா சொல்லல. ஓஹோ அண்ணா மண்ணுன்னு சும்மா சொல்லல. ஆமா. இன்னைக்கும் அண்ணா சொன்னது அண்ணா பேசிய பார்லிமெண்ட் பேச்சு இருக்குல்ல. ஓஹோ முதல் பேச்சு அது எப்பொழுதும் அதுதான் இன்னைக்கு மாநில சுயாட்சிங்கிற விஷயத்தை ஆமா உலகத்துக்கு இந்தியா முழுக்க எடுத்து காட்டிய மாநிலம் தலைவர் கலைஞர் அண்ணா. அம்மா அப்படி அந்த வழியில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மொழி உணர்வை இந்தியா முழுவதும் ஊட்டியது யாரு? தமிழ்நாடு தானே. அவன் சொல்றான். என்ன சொல்றான்? ஹிந்தி படிச்சா இந்தியா முழுக்க போகலாம். நான் ஏன்டா இந்தியா முழுக்க போகலாம்? அவன் தான் இங்க வரானே. நம்ம தான் இங்கிலீஷ் படிச்சா உலகம் முழுக்க போகலாம்ன்றோம்.
அண்ணா சொன்னாரு தமிழ் படி ஆங்கிலம் படி உலகம் முழுக்க போ. இன்னைக்கு போனா அமெரிக்கா போனோம்னா நாமக்கல்ல இருந்து 50 பேர் அமெரிக்கால இருக்கான். கனடா போனோம்னா அங்க இருக்கான். திருச்செங்கோட்டுல இருந்து இருக்கான். லண்டன் போனோம்னா எல்லா நாட்டிலயும் உலகம் முழுக்க அதுல வேலை பார்க்கறான். தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஏன் அதை மறந்துட கூடாது. இங்கே உருவாக்குன திராவிட இயக்கம் உருவாக்குன மொழி கொள்கை தான் காரணம். அதுதான் காரணம். அதனாலதான் இன்னைக்கு படிச்சு போயிருக்கிறான். கட்டுவிட்டு நம்ம கிட்ட வந்து திணிக்க பாக்குறான் இந்திங்கிற பேர்ல சமஸ்கிருதத்தை மறைமுகமா கொண்டு வர்றான். அந்த தவக்கலம் மொழி என்னடா பண்றது? சுக்லாம் பிரதம் சசிவிஷ்டம் சகப்பிரதம் என்னடா பண்றது? எதுவுமே பண்ண முடியாதா? அதை வச்சுட்டு என்ன பண்றது? நம்மளுடைய மொழிக்கு எவ்வளவு பெரிய பாரம்பரிய கீழடி. ஆமா, இங்க பாருங்க, நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். பொங்கல் தமிழர் பண்டிகை. பொங்கலா? ஆமா. வேற பண்டிகை எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டாடுறோம். தீபாவளி கொண்டாடுறோம், எல்லாம் கொண்டாடுறோம். ஆனா தமிழர்கள் பண்டிகை பொங்கல் தான். யோசிச்சு பாருங்க, என்ன காரணம்? பொங்கல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுவோம். வீடு, தெரு, ஊரு, மாடு, ஊரு எல்லாம் சுத்தமாகும். தமிழர்கள் கொண்டாடுகிற பண்டிகையான பொங்கல் வந்தா அதுதான் பொங்கல். அதான் பொங்கல். பொங்கல் எதுக்கு வைக்கிறோம்? எதுக்கு பொங்கல் வைக்கிறோம்? முதல் நாள் சூரியனுக்கு வைக்கிறோம். ஏன் சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம்? எவ்வளவு விஞ்ஞானமா யோசிச்சிருக்கான் பாருங்க. இந்த சூரியன் இல்லைன்னா இந்த பசுமை இல்லை, இந்த இது இல்ல, விவசாயம் இல்ல, உணவு இல்லை, உயிர் இல்லை. உணவு கொடுத்த சூரியனுக்கு பொங்க வைக்கிறோம். அப்ப என்ன திமுக காரன் தானே வைக்க முடியும்? அப்படின்னா திமுக காரன் தானே பொங்க வைக்கணும். ஆமா, எடப்பாடி வச்சாலும் நீ சூரியனுக்கு தாண்டி வைக்கணும் பொங்கல். சூரியனை தாண்டி கும்பிடணும். மாத்தி வைக்க முடியாது. சனிக்கிழமை வச்சாலும், சனிக்கிழமை விஜய் வச்சாலும் நீ சூரியனை தாண்டி கும்பிட்டனே ஒழிய. என்னத்தான் மரத்தை கண்டுபிடிச்சு மாநாடு நடத்தினாலும், மரத்தை கட்டி பிடிச்சு மாட்டை கூட்டிட்டு போய் மாநாடு நடத்தினாலும் நீனும் சூரியனை பொங்கல் வச்சு தாண்டி கும்பிடணும். ஆமா, அதுதான் உண்மை. அடிப்படையில எது முக்கியம்? அடிப்படையில வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எது நம்ம பழசெல்லாம் இருந்திருப்போம். நம்ம முன்னோர்களும் முட்டாள் இல்லைன்னு மாடு மேய்க்க போன்னு ஒரு தற்கூரி சொல்லிட்டு தெரியுது பத்தியா? ஆமா, மாடு மேய்க்க போ படிச்சு வந்துடணும்னு நம்ம சொல்றான். அது மாடு திருப்பி மாடு மேய்க்க போன்றான். ஓஹோ, லூசுக்கு அதுக்கும் 10 பேருக்கு விசில் அடிச்சுட்டு கையை தட்டிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கு. ஆமா, பல லூசுகளா இருக்காங்க. இப்ப பொங்க வைக்கிறோம். ஒரு லூசு வந்தா பரவாயில்ல, சுத்தி நம்மள பல லூசுக வராங்க. சமாளிக்கிறது நம்மளும் வடிவேல் சொல்ற மாதிரி முடியலப்பா. எவ்வளவு லூசுகளை தான் சமாளிக்கிறது நம்மளும். ஆமா, ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க, கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் இருந்தாரு. 13 ஆண்டுகள் ஆட்சியிலே இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்தார் கலைஞர். ஆமா, கலைஞர் 13 ஆண்டுகள். ஆமா, அப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு அறிவுப்படுத்தல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அரசியல் நையாண்டி கலைக்குழு. ஆமா, அரசியல் நையாண்டி நிகழ்ச்சி நடைபெறும். அரசியல் நையாண்டி. ஆமா, நாங்களும் 30 வருஷமா நடத்துறோம். ஓஹோ, முன்னாடி எல்லாம் அரசியல் இருந்துச்சு, அதை நையாண்டி பண்ணலாம். ஆமா, இப்ப நையாண்டியா எப்படி நையாண்டி பண்றது? அவங்க பண்றதே நையாண்டியா இருக்கு. அதை விட நம்ம என்னத்தை நையாண்டி பண்றது? புரிய மாட்டேங்குது. கட்டுமுட்டு. ஆமா, ஆமா, உரிமையை மீட்டெடுப்போம். மாநில சுயாட்சியை எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை கபலீகரம் செய்வதற்கு பல்வேறு வழிகளில் பல பேரை தூண்டிவிட்டு பல கூட்டங்கள் வழியாக வருகிறார்கள். வந்தாலும் இவங்க எல்லாம் ஒரே கூட்டம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, வருகிற தலைகுனிய விடமாட்டோம் தமிழ்நாட்டை. ஓரணியில் தமிழ்நாடு. ஆமா, ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது எடப்பாடி உனக்கும் சேர்த்துட்டான், எல்லாருக்கும் சேர்த்துதான். கட்டுமுட்டு. ஆமா, எல்லாருக்கும் சேர்த்துதான் என்பதை தெரிவித்து இந்த தலைகுனிய விடமாட்டோம் என்கிற உறுதிமொழியை ஒவ்வொருவரும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் 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 நன்றியை தெரிவித்து, தேர்தல் வரையில் மாவட்ட அண்ணன் சொல்லியிருக்காங்க, தேர்தல் வரையில் ஒவ்வொரு ஊராக வருவோம். அவங்க நாரா தொங்க விடுவோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை முழு வெற்றி பெற செய்வோம். அந்த உறுதி செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு? இத்தனை நாள் 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?